ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு வீடியோவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் மைசூர் பேலஸ் விசிட் பண்ணியிருந்தோம். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா இதுதான் பேலஸோட அவுட் சைட் வியூ. இங்கே தான் நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பேக்கில் போட்டு நம்ம வச்சுட்டு தான் உள்ளே போக வேண்டியதாக இருக்கும். நாங்கள் மார்னிங் 10 o'clock பேலஸ் விசிட் பண்ண போயிருந்தோம். கரெக்டாக 12 o'clockலாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 120 rupees. நாங்கள் 4 members போயிருந்தோம், எல்டர்ஸு. ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு 450 கிட்டே ஆச்சு டிக்கெட்டு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரெஸ்லிங் கோர்ட்யார்ட். மல்யுத்தம்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த பிளேஸ் தான் இது. அந்த காலத்தில் ராஜாங்கெல்லாம் இங்கே தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களா மல்யுத்தம். இந்த பிளேஸ்க்குள்ளே உள்ளே போகிறதுக்குலாம் நமக்கு அவங்க அலோவ் பண்ணலை. எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெட்டெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவுட் சைடில் இருந்தால் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 டைகர் வச்சுருக்காங்க பாருங்கள், ஸ்டாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அக்யூரேட்டாக ரியல் டைகர் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த காலத்தில் இருக்க டெக்னாலஜி வச்சு எந்த அளவுக்கு சூப்பராக பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த 2 டைகருமே. ஸோ அப்படியே பார்த்துட்டு நாங்கள் லைனாக போயிட்டு இருந்தோம். இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய டிராயிங் அப்புறம் பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தசரா ஃபெஸ்டிவல் நடக்கும் பாருங்கள், அது ரிலேட்டடான டிராயிங்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரியலாக இருந்துச்சு. இது வந்து பிரிண்டா இல்லை பெயிண்டிங்கானே தெரியல நமக்கு. பாருங்கள் எப்படி நடந்திருக்கு அப்போல்லாம் வந்து தசரா மைசூரில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சூப்பராக மண்டபம் மாதிரி இருந்துச்சு. இதோட ஒரு தூண்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடு சென்டரில் யாருமே அவங்க அலோவ் பண்ணலை. ஃபுல்லாக த்ரெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் நம்ம அவுட் சைடில் இருந்தால் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இங்கே தான் அவங்க கல்யாண மண்டபமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க போல். நெக்ஸ்ட் இந்த டோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டீடைலிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அங்கே நின்று ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கிட்டோம். இந்த உட்டன் டோர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்க டெக்னாலஜி வச்சு எந்த அளவுக்கு சூப்பராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஃபிலோமினாஸ் சர்ச், மைசூரில் இருக்கிற சர்ச். அதை பற்றின பெயிண்டிங் இது. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ராஜாலாம் அந்த காலத்தில் ஊர்வலம் வருவாங்க பாருங்கள், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க தசரா பண்டிகை அப்போது. நாங்கள் மார்னிங் 10 o'clock வந்ததால் அந்த அளவுக்கு க்ரௌட் இருந்திருக்கல. ஸோ நீங்களும் இந்த பேலஸை விசிட் பண்ணதாக இருந்தால் மார்னிங்கே வந்துடுங்க. நாங்கள் க்ரௌட் கூட சேர்ந்து போகாமல் நாங்கள் செப்பரேட்டாக வந்து ஸ்லோவாக ஒரு பெயிண்டிங்காக பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி அங்கேயே அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும் போல் ஃபீல் பண்ணுறதுக்கு. நம்ம ஒரு பிளேஸாக வந்து லைனாக போயிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இவர் தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜ உடையார். அந்த காலத்தில் இந்த ராஜா இந்த பேலஸை கட்டினவர். இந்த ஸ்டாச்சு பார்க்கறதுக்கு நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த சைடு போகும்போது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சைடு இருக்கிற எல்லா ஸ்டாச்சுவும் பார்த்தீங்கன்னா சாமி சிலைகள் தான் வரிசையாக வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒரு மிரர் போட்டு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டன் ஹவுதா. அந்த காலத்தில் யானை மேலே இந்த கோல்டன் ஹவுதா வச்சு தான் ராஜாலாம் வந்து ஊர்வலமாக வருவாங்களாம் 1970 வரையும். அதுக்கப்புறமா இந்த கோல்டன் ஹவுதா வந்து சாமுண்டேஸ்வரின்ற சாமியை வந்து வச்சு ஊர்வலமாக கொண்டு வராங்க. இந்த கோல்டன் ஹவுதாவோட வெயிட் பார்த்தீங்கன்னா 750 kg. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஷைனிங்காக. பட் எங்களுக்கு மிரர் போட்டிருந்ததால கொஞ்சம் கிட்ட போய் பார்க்க முடியல. பட் சூப்பராக இருந்துச்சு.
இந்த பேலஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஜில்லுன்னு ஒரு வைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணாதான் உங்களால் ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் மேலே போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நாங்கள் ஸ்டெப் ஏறி மேலே போனதும் இந்த மண்டபம் தான் பார்த்தோம். இதில் நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. இதில் ஒருவேளை மகாராணியோட மண்டபமாக இருக்கும் போல். அங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்கு பாருங்க, அவங்க மகாராணி ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் நிறைய அந்த தூண்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப வைப்ரண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. லெஃப்ட் சைடு இருக்க அந்த டோர் பார்த்தீங்கன்னா சில்வர் டோர், கிட்ட போய் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டச் பண்ணி பார்த்ததுக்கு. இது அந்த காலத்து டோர், இத்தனை வருஷமாக இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தர்பார் ஹால். ராஜாலாம் அந்த காலத்தில் மக்களை மீட் பண்ணும்போது மற்ற எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு இந்த ஹாலை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க போல். இந்த மேலே இருக்க கலர்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ளூ க்ரீம் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. பட் நிறைய பீஜின்ஸ் தான் சுற்றிட்டு இருந்துச்சு அங்கே மேலெல்லாம். நாங்களும் இந்த தர்பாரில் நின்று கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இங்கே இருக்க பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பேலஸில் டெய்லி நைட்டு 7 o'clockலேருந்து 8 o'clock வரை லைட் ஷோ போடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்களால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியல. நாங்கள் இந்த மார்னிங் பார்த்ததும் நாங்கள் கிளம்பிட்டோம் 12 o'clock. பட் ஆனால் சண்டேவும் ஹாலிடேஸ்லேயும் மட்டும் அந்த லைட் ஷோ இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் நிறைய டோர்ஸ் இருக்குது இந்த அரண்மனையில். பட் நமக்கு எல்லா டோர்ஸுமே அவங்க அலோவ் பண்ணலை, எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஒரு சில இடம் மட்டும் தான் நம்மளை விசிட் பண்ண விடுறாங்க. ஸோ அந்த பிளேசஸ் மட்டும் நம்ம அழகாக பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்களும் மைசூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மைசூர் பேலஸ் விசிட் பண்ணுங்கள். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மைசூர் பேலஸ் விசிட் பண்ணுறது. பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து நைட் வியூ பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நாங்கள் எக்ஸிட் ஆனதும் சரி ஃப்ரண்ட் சைட் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த சைட் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் அப்போ ரொம்ப வெயிலாக இருந்ததா எங்களால் பேலஸோட ஃப்ரண்ட் வியூ வரையும் போக முடியல. ஜஸ்ட் சைடில் இருந்து அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.